வெல்கம் டு என்னுடைய சமையல். நான் இன்றைக்கு ராஜ்மா கிட்னி பீன்ஸ் ஆங்கிலத்தில் இந்த பயிர் குழம்பு. இது ரொம்ப நல்லா இருக்கும். இது 2 விதம் உண்டு. இது நல்லா டார்க் ப்ரௌனில் இருக்கும், இன்னொன்று லைட் ப்ரௌனில் இருக்கும். இது லைட் ப்ரௌனில் உள்ளது. லைட் ப்ரௌனில் உள்ளது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ இது நல்லா ஓவர் நைட்டு நான் ஊற வச்சு ஒரு 4 விசில் நல்லா வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மசியணும், அதாவது நல்லா மசியணும். இப்படி இருக்கணும், அப்படின்னா தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி பீசஸாக வந்தால் 2 இப்படி ஓப்பன் ஆகி வந்தால் அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை குயிக்காக நான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கேன். இது கடலெண்ணெய். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், கடலெண்ணெய்னா நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா சூடாகிடும். இப்போ இது நல்லா சூடாகிட்டு ரெட் சில்லி, நல்லா மிளகுத்தல். இந்த மிளகுத்தல் நல்லா நல்லா பொரிஞ்சு விடட்டும். அந்த வாசனை இந்த ஆயிலில் இறங்கிடும். இப்போ இது நல்லா நல்லா பொரிஞ்சிட்டு, இப்போ நான் சீரகமும் கடுகு, இந்த வெந்தயம் இந்த கடுகோட மிக்ஸ் ஆகிருக்கு, பரவாயில்ல. பட் நீங்கள் போட்டாலும் பரவாயில்ல, போடாட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் இந்த குழம்புக்கு வெந்தயம் சேர்க்க மாட்டேன், அவசியம் கிடையாது. இப்போ இது பட்டை. இப்போ இது ஆன உடனே இப்போ கடுகு நம்மளுக்கு பொரிஞ்சிருக்கும். நான் இஞ்சி பூண்டை நான் ஃபஸ்ட்டு போடுறேன். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா இப்போ வெங்காயம் போடுவோம். வெங்காயம் நான் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. இப்படி போட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி போடணும்னா போட்டுக்கோங்க, ஆனால் இதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இதுவும் நல்லா வதங்கிக்கிறேன். இப்போ இந்த 2 கீரின பச்சை மிளகா, கருவேப்பிலை நான் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் உப்பு நான் 1 தேவையான அளவு. இப்போ கொத்தமல்லி பவுடர் ஒரு 1½ ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே 3/4 டீஸ்பூன். இது நம்ம சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன், மஞ்சள் தூள், இது பெருங்காயம். இப்போ நம்ம இதில் இதை எல்லாமே போடும் நல்லா ஓரளவு வதங்கிடும். இப்போ நான் நல்லா கனிஞ்ச தக்காளி, பழுத்த தக்காளி 3 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா வதங்கிக்கிடட்டும். இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அதாவது நான் இது வெல்லம் இது போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் போட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ணுவேன் தான் இந்த மாதிரி குழம்புகளுக்கு. இப்போ இது நல்லா ஒரு நிமிஷம் இல்லை, லைட்டாக மிக்ஸ் ஆகும் வர இருந்து. இப்போ இது நல்லா மிக்ஸாக நல்லா வதங்கி வந்துட்டு, நீங்கள் உங்களுக்கு வெல்லம் போட விருப்பம் இல்லை அப்படின்னா வெல்லம் போடாதீங்க, இது ஆப்ஷனல் தான். பட் வெல்லம் போட்டு ஒரு டைம் செய்து பாருங்கள். இது ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், 2க்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுக்கும்போது. இப்போ இன்னொன்று இந்த ராஜ்மாவும் நல்ல ராஜ்மாவும் இருக்கணும். சில நேரங்களில் ராஜ்மாக்கள் மசியாது. ஸோ அந்த ராஜ்மாக்கள் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி மசியணும். நீங்கள் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அப்படி நம்ம அழுத்தி விடும்போது அதிலேருந்து ஒரு சிலது நல்லா மஷி ஆகும், நல்லா கிரேவி கொடுக்கும். இப்போ இது தண்ணி இன்னும் தேவைப்படும். ஆகையினால ரொம்பலாம் இது தண்ணியாக வைக்கக்கூடாது, தண்ணி கொஞ்சம் தேவை. ஆகையினால ஒரு 1/2 டம்ளர் தண்ணிக்கு ஊற்றிருக்கிறேன், ஏன்னா ரைஸ்க்கு தேவை. இப்போ இது நல்லா மிக்ஸாக கொதிக்கட்டும். கொஞ்சம் உப்பு, ஏன்னா உப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம். ஸோ உப்பு நல்லா, கொஞ்சோண்டு
கொத்தமல்லி தழை. நான் வந்து சில நேரங்களில் எனக்கு உள்ள கொத்தமல்லி தழை நல்லா அதோட மிக்ஸாக வேகும்போது அது ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும், டேஸ்ட்டு. இப்போ இது இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சு இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். நீங்கள் அப்படி ஒரு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இப்படி குழுன்னு வர நீங்கள் அதை வைக்கணும். தண்ணி இவ்வளோ இருந்தால் போதும், இதுக்கு மேலெலாம் தண்ணி வைக்கக்கூடாது. நீங்கள் அந்த அது என்னது இந்த கூடு அந்த ஸ்வீட் போடுறதுனால இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட்டோடு இது சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ரைஸுக்கும் அப்படி தான், ரைஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அப்பளம் இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். இது இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இது வந்து இருக்க நல்லா திக்காக இருக்கும் இந்த மாதிரி. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடுவோம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க எல்லாரும், பசங்க. இன்னொன்று நல்லா ஹெல்தி வேறு. இது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி பயிறு குழம்பு நாங்கள்லாம் வாரத்தில் எனக்கு 2 டைம் நான் பயிறு குழம்பு வைப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயிறு குழம்பு வச்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க சந்தோஷமாக ஒரே சாப்பாடாக இல்லாமல் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இது ஸ்கூலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெட்டு கூடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.